அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற சிறகன் படத்தோட விமர்சனம். சிறகன் பெயரே வித்தியாசமாக இருக்குது. பெயரை கேட்டபடியே படத்தில் நிறைய வண்ணத்து பூச்சிகள் அடிக்கடி ஏதோ குறியீடு மாதிரி காண்பிக்கப்படுது. அதில் கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு விதமான வண்ணத்து பூச்சிகள் இருக்கும். அதில் இப்படி ஒயிட்டு இது இந்த சைடு இருக்கும். அது சில கேரக்டர்களை குறிக்கிறது. இந்த பக்கம் ப்ரௌன் கலரில் இருக்கும், அது போலீஸை குறிக்கிறது அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நேற்று நாம் சிறகன்னா என்ன மீனிங்னு கேட்டப்போ அது சிறப்பாக இருந்தது. சிறகன் படத்தில் வண்ணத்து பூச்சிகள் அளவுக்கு துப்பாக்கிகளும் பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த படத்தில் முன்பாதி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் பின்பாதி அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பசங்க, பள்ளி பசங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அதாவது இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஃபோன்லேயே ட்ராக் பண்ணுறது, பக்ஸு வச்சு விட்டால் இன்னொருத்தவங்க ஃபோன் வழியாக அங்கே என்ன நடக்குதுங்கிற வீடியோ பதிவு, ஆடியோ பதிவு எல்லாத்தையும் கேட்க முடியுமில்ல இல்லையா? அதனால் எத்தனை இறப்புகள், எத்தனை இழப்புகள் ஏற்படுது. அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்து சம்மந்தப்பட்ட பெண்மணிகளின் பெற்றோர் எப்படி பழி தீர்க்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையின் களம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த பசங்க வாலாட்டுறது சக மாணவிகளிடம் இல்லை, தங்களுக்கு பாடம் சொல்லித்தர்ற மாதா பிதா குரு தெய்வம்னா, தெய்வத்துக்கு முன்னாடி குருவை சொன்னான், அப்படிப்பட்ட குருக்களான டீச்சர்கள்ட்ட இவங்க பண்ணுற வாலாட்டுத்தனம் தாங்க இந்த படத்தோட கதையின் களம். பிரமாதமாக இருக்குது. அதில் ஒரு டீச்சரோட கேரக்டர் இன்னொரு டீச்சருக்காக நியாயம் கேட்க போனதுனால எப்படி நாயடி பேயடி வாங்குறாருங்கிறலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பசங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பா அரசியல் பலமும் பணபலமும் மிக்கவர் அப்படிங்கிறது தான். ஆமாங்க, இந்த படத்தில் அவர் கூடவே இருக்கிற நண்பர் எப்படி தன் மகளுக்காக பழித்திருக்கிறார், அதேமாதிரி தன் தங்கையை இழந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறார், தங்கையின் கணவர் என்ன பண்ணுறார், அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்குதுங்க இந்த படம் சிறகன். கஜராஜ், நான் உங்களுக்கு தெரியும், கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய அப்பா. அவர் தான் காளிதாஸுங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் வக்கீலாக வராரு. வேறு லெவலில் இந்த கதையில் களம் கண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கஜராஜ் சார். அவரை மாதிரியே ஜீவா ரவி அவருடைய நண்பராக எம்எல்ஏவாக வர்றாரு. இந்த படத்தில் அந்த பள்ளி பருவ பையன் ஒருத்தரோட அப்பாவாக வர்றாரு. அப்பா செல்வாக்கில் அவன் என்ன ஆட்டம்லாம் போடுறாங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனந்த் நாக் அவர் மிஸ்டர் எக்ஸாக வர்றாரு. இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அந்த எக்ஸுங்கிற கேரக்டரில். பௌசி ஹிதாயா அவங்க தான் நித்யாங்கிற கேரக்டரில் கஜராஜோட மகளாக பள்ளி கொடுத்து டீச்சராக, ப்ரைவேட் பள்ளியோட டீச்சராக அசத்தி இருக்கிறாங்க. வினோத் ஜிடி அவர் தான் இன்பாங்கிற அந்த கேரக்டரு. இவரை நம்ம சின்ன திரையெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த போலீஸ் கேரக்டரு, தங்கையின் சாவுக்கு நீதி, அதுமாதிரி ஒரு பத்திரிகையாளரோட கொலைகேஸில் பெண் பத்திரிகையாளரோட கொலைகேஸில் துப்புத்துளைக்கு இறங்கி அதில் எப்படி இந்த ஒரு கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டரு. அவருக்கு உதவுற பகத்துங்கிற இன்னொரு போலீஸ் கேரக்டரில், அதாவது சின்ன வருத்தத்தோடு உதவுற மாலிக் அப்படிங்கிற அந்த நண்பரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு பகத் கேரக்டரில். இதில் எம்எல்ஏவோட கையாளா மச்சானா பூவேந்தன் அவர் பூங்கிற கேரக்டரில் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிநாதமே அவர் தான். ஆனால் அவர் சொல்லாததாக அவர் கூட வர்ற அரசியலில் ஏதாவது பதவி கிடைக்கும், பவுசு கிடைக்கும்னு பண்ணுற அடியாட்கள். இப்படி படத்தில் வேறு கேரக்டர்கள் வித்தியாசமாக நடிச்சிருக்காங்க. ரயில் ரவி அவர் வேலுங்கிற கேரக்டரில் இந்த ஜூனியர் வக்கீலோட அப்பாவா, அவரும் இந்த பாவத்துக்கு உடந்தையாக இருந்து பின் திருந்தி எப்படி கோர்ட்லேயே சின்னதாக ஒரு மெஸ் வச்சுட்டு நடத்துகிறாரு அப்படிங்கிறலாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் படம் பிடிக்கப்பட்டிருக்குது. ஹர்ஷிதா ராம் அவங்க தான் அந்த கயல்ங்கிற கேரக்டர், ஒரு பெண் கேரக்டரில் டீச்சராக வராங்க. பாலாஜி அவர் கௌதம்ங்கிற கேரக்டரில் வராரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலிக் பகத்ங்கிற ஒரு போலீஸ் கேரக்டர். பூவேந்தன் பூங்கிற கேரக்டர் அவர் தான் இந்த அரசியல் எம்எல்ஏவோட கையாள். சானு ஜெகன்கிற கேரக்டரில் வராரு. ஹரி சாணக்கியா தேவுங்கிற கேரக்டரில் வராரு. ஆனந்த் வெங்கட் பாண்டியன்கிற கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்கங்க. இந்த படம் முன்பாதியோட பின்பாதி உங்களை இருக்கையோடு கட்டி போடுங்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன். சிறகன் உங்கள் மனசில் என்றைக்கும் சிறகடைப்போம். அதுவும் முன்பாதி ஓகே, பின்பாதி டபுள் ஓகே கூட இல்லைங்க, ட்ரிபிள் அதை தாண்டினா ஓகேங்க. பிரமாதமாக படம், எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்துக்கு சேட்டை சிக்கந்தர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராம் கணேஷ் இசை அமைச்சிருக்கிறாரு. பாடல்கள் வெட்டிப்பையன் வெங்கட், சந்தோஷ் சர்மம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. கலை ஹரிபிரசாத் பால்,
கூழாங்கல் படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்காக விருது வாங்கின ஹரிபிரசாத் தான் இந்த படத்துக்கு சவுண்டு மிக்சிங். இந்த படத்தை வந்து துர்கா பேட்ரிக் தயாரிச்சிருக்கிறாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி எடிட்டிங் செய்து இயக்கியிருக்கிறார் வெங்கடேஸ்வர் ராஜ். இவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட எம்எஃப் டெக் மாஸ்டர் இன் ஃபிலிம் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டடீஸ் துறையில் பட்டம் வென்றவர். நிறைய குறும்படங்களை பண்ணியிருக்கிறார். இந்த படமும் சில குறும்படங்களை கோத்து வாங்கினா ஒரு பெரும்படமாக பெரிய அளவில் இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் அந்த படங்கள் மூலம் சூதுகவும் பீஸா அது மூலம் வந்தப்போ நம்ம எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த அளவுக்கு இந்த பையன்கிட்ட விஷயம் இருக்குது. ஆனால் அதை முன்பாதையில் வெளிப்படுத்தினதை விட இந்த படத்தோட பின்பாதையில் பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அடுத்த படத்தில் பின்பாதி இரண்டுலேயும் சிறப்பாக செய்வார்னு சொல்லி இந்த படத்தை இந்த சம்மர் ஹாலிடேஸில் பாருங்கன்னு சொல்லி விடைபெறுறேன். சிறகன் உங்கள் மனதில் சிறகடித்து கொள்ளை கொள்ளும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.